தசகம் 8 பிரளயமும் சிருஷ்டியும். போன 7வது தசகத்தில் பார்த்தோம். பிரம்மாவிற்கு எப்படி சிருஷ்டி செய்கிறதுன்றது தெரியலை. பகவானை பிரார்த்தனை செய்கிறாரு. பகவானும் பிரம்மாவுக்கு சிருஷ்டி செய்கிறதுக்கு அனுகிரகம் செய்கிறாரு. இந்த தசகத்தில் சிருஷ்டியை எப்படி செய்கிறாருன்றதை பற்றி பார்க்கலாம். பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் இந்த நாராயணியத்தில் 8வது தசகத்திலிருந்து 15வது தசகம் வரைக்கும் சொல்கிறத பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் ஸ்லோகம். ஏவம் தாவத் பிராக்ருத பிரச்சயாந்தி. பிராக்ருத பிரச்சயாந்தி, பிரச்சயன்ன பிரளயம். அந்த பிராக்ருத பிரளயத்தின் முடிவில் பிராமே கல்பே ஹியாதிமி, பிராம கல்பம் எனப்படும் முதல் கல்பத்தில், கல்பம்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள், லப்த ஜென்மா, அப்படி கிடைத்த ஜென்மத்தில் அப்படி பிறந்த பிரம்மாவனவர் என்ன செய்தார்? பிராமே பூயஸ்வத்த, பூயக, அப்படி மீண்டும் துவத்த ஏவ ஆப்யவேதா, துவத்த ஏவ, உங்களிடம் இருந்து ஆப்யவேதா, வேதங்கள் கிடைக்கப்பெற்று சிருஷ்டிம் சக்கரே பூர்வகல்போபமானம், பூர்வகல்போபமானம், பூர்வ கல்பங்களில், அதாவது முன்னாடி கல்பத்தில் எப்படி சிருஷ்டி செய்தாரோ அப்படி, முன்பு இறந்த பிரம்மா எப்படி சிருஷ்டி செய்து கொண்டிருந்தாரோ அதே போல் இந்த பிரம்மாவும் சிருஷ்டி பண்ண தொடங்கினார். இதன் பொருள், பிராக்ருத பிரளயம் முடிந்து பிரம்மா முதல் நாளான பிராம கல்பத்தில், குருவாயூரப்பா உங்களிடமிருந்தே வேதங்கள் கிடைக்கப்பெற்று முதல் கல்பங்களில் நடந்தது போலவே சிருஷ்டி செய்ய தொடங்கினார்னு சொல்கிறார். நாம் முன்பே 4வது தசகத்தில் 2 விதமான பிரளயத்தை பற்றி சொன்னார். பிரம்மாவுக்கு ஒவ்வொரு தினம் முடிந்து வர்ற பிரளயம் நைமித்திக பிரளயம். அது முடிந்து அடுத்த நாள் சிருஷ்டி தொடங்குவார். இதற்கு விசர்கன்னு சொல்லுவாங்க. இப்படி தினம்தோறுமே நடக்கும் பிரளயம்தான் நைமித்திக பிரளயம்ன்றார். நைமித்திக பிரளயம் முடிந்து அடுத்த நாள் விசர்க்கம் நடக்கும். இனி பிரம்மாவுடைய ஆயுசு 100 வருஷம். அப்படி 100 வருஷம் முடிஞ்சு பெரிய பிரளயம் வரும். அது பிராக்ருத பிரளயம். அந்த பிரளய முடிவில் இந்த பிரம்மாவும் போய் வேறொரு பிரம்மா வருவார். அப்போ நடக்கிற சிருஷ்டி முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். மாயையை பகவான் பார்ப்பதும், மகத்தத்துவம் உண்டானதும், அந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள்னு வரிசையாக வரும். அந்த சிருஷ்டிக்கு சர்க்கன்னு பெயர். அப்போ திரும்பியும் உங்களிடம் இருந்தே குருவாயூரப்பா வேதங்கள் கிடைக்கப்பெற்று பூர்வ கல்பங்களில், அதாவது முன் கல்பங்களில் எப்படி சிருஷ்டி நடந்ததோ, முன்பு இருந்த பிரம்மா எப்படி சிருஷ்டி செய்தாரோ அதே மாதிரி இந்த பிரம்மாவும் சிருஷ்டி செய்ய தொடங்கினார். 2வது ஸ்லோகம். இதில் பிரம்மாவுடைய ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த விசர்க்கம்ன்ற சிருஷ்டி அது எப்படி நடக்குதுன்றதை பற்றி சொல்ல போகிறார். சோயம், அந்த பிரம்மா, சதுர்யுக சகஸ்ரமிதானி, சதுர்யுகம்னா 4 யுகங்கள் சேர்ந்தது. கிருத, திரேதா, துவாபர, கலியுகம், இந்த 4ம் சேர்ந்தது சதுர்யுகம். அப்படிப்பட்ட 1000 சதுர்யுகங்கள், மிதானி யகானி, அவ்வளவு நாளும், தாவன் மிதாக ரஜனீர், அதே அளவு இரவுகளும், பகுசோ நினாய, பலமுறை இப்படி பகலும் இரவும் கழிந்ததாம். அதாவது பிரம்மாவுடைய ஒரு பகல்ன்றது 1000 சதுர்யுகம், அதே போல் ஒரு இரவுன்றது 1000 சதுர்யுகம். அப்படிப்பட்ட பல நாட்களும் அந்த பிரம்மாவுடைய வாழ்க்கையானது கடந்தது. இப்படி ஒரு சதுர்யுகம் என்பதே 432 கோடி வருஷங்கள். அப்போ பிரம்மாவுடைய ஒரு நாள் என்பது
நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு ரொம்ப பெருசு. இதுபோல் நிறைய நாள் கழிந்ததுன்னு சொல்கிறாரு பட்டத்ரி. நித்ராத்யசோ துவயி நிதீய சமம்ச சிருஷ்டைஹி. நித்ராத்யசோ யசோ அந்த பிரம்மா, சமம்ச சிருஷ்டைஹி தாம் படைத்த சர்வ சிருஷ்டிகளுடன் சேர்ந்து, துவயி நிலீய நித்ரா உங்களிடமே லயித்து தூங்கினாராம். நைமித்திக பிரளயமாகு ததோஷ ராத்திரி. ஷராத்திரிம்ன அந்த ராத்திரியை தான் நைமித்திக பிரளயமாகு நைமித்திக பிரளயம்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு பகலும் சிருஷ்டி பண்ணுறார். ராத்திரி வந்தால் அந்த சிருஷ்டி செஞ்ச பிரபஞ்சத்துடன் பகவானுடன் லயமாகி விடுகிறார். இதைத்தான் நைமித்திக பிரளயம்னு சொல்கிறார். இதன் பொருள் என்னென்னா, அந்த பிரம்மா 1000 சதுர்யுகங்கள் பகல்கள், அதே போல் 1000 சதுர்யுகங்கள் இரவுகள், இதுபோல் பலமுறை கழித்துவிட்டு ஒவ்வொரு இரவும் தான் படைத்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து, குருவாயூரப்பா உன்னிடமே ஒன்றி உறங்குகிறார். அப்படி லயமாகும் பிரம்மாவின் ராத்திரியை தான் நைமித்திக பிரளயம் என்று சொல்கிறார். ஸ்லோகம் 3. அஸ்மாத்ருஷம் நம்மளை போலவே புனரகர்முகன்னு ஒரு நாளின் தொடக்கத்தில் நாம் எல்லாம் கிருத்திய துல்யம் எப்படி காலை கடன்களை எல்லாம் செய்கிறோமோ அதுபோலவே இந்த பிரம்மாவும் சிருஷ்டிம் கரோதி சிருஷ்டியை பண்ணுறாரு. அனுதினம் ச பவத் பிரசாதாத் இப்படி தினந்தோறும் குருவாயூரப்பா உன்னுடைய அனுகிரகத்தால் சிருஷ்டி வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிராக்ம கல்ப ஜனுஷாம் ச பிராக்ன முன்னாடி, எதுக்கு முன்னாடி? பிராக்ம கல்பத்துக்கு முன்னாடி, ஜனுஷாம் அந்த பிராக்ம கல்பத்திற்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு. அவங்கெல்லாம் யார்? பராயு சாம்து மார்க்கண்டேயர் போன்ற சிரஞ்சீவிகள். அவர்களுக்கும் சுப்த பிரபோதன சமாஸ்தி, அவர்களும் சுப்த பிரபோதன சமா, தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி தானா அவங்களுக்கும். ததாபி சிருஷ்டிகி இந்த சிருஷ்டி, மார்க்கண்டேயர் போன்ற சிரஞ்சீவிகள் அவர்களும் பிரம்மாவுடைய ராத்திரி, அதாவது நைமித்திக பிரளயத்தின் போது பகவானுடன் லயித்து விடுகிறார்களாம். அவர்கள் சிரஞ்சீவியாய் இருப்பதால் அடுத்த நாள் காலை முன்கல்பத்தினுடைய ஞாபகங்கள் அப்படியே இருக்குமாம். அதனால் பிரம்மா ஒவ்வொரு கல்பத்தில் தூங்கி எழுந்திருப்பது போல் அவர்களும் தூங்கி எழுந்திருப்பது போலத்தான் இருப்பார்களாம். இப்படி பிரம்மாவுடைய 100 வருடம் முடியும் பொழுது அதை 2 பரார்த்தம்னு சொல்லுவாங்க. பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மை போன்றவர்கள் தினம் காலை கடன்கள் செய்கிற மாதிரி பிரம்மதேவனும் உங்கள் அருளால் படைப்பு தொழிலை செய்கிறார். அந்த சிரஞ்சீவியானவர்கள் இந்த பிராம கல்பத்திற்கு முன்பே தோன்றியவர்கள். அவர்களும் பிரம்மாவை போல் 100 வருடம் ஆயுசு இருக்குது. மார்க்கண்டேயன் போன்ற சிரஞ்சீவிகள் புதுசாக சிருஷ்டி ஆவதில்லை, தூங்கி எழுந்திருப்பது போல்தான் ஒவ்வொரு கல்பமும் அவர்கள் இருக்கிறார்கள். ஸ்லோகம் 4. பஞ்சாசதப்த மதுனா. மதுனா அப்படின்னா இப்பொழுது அந்த பிரம்மா பஞ்சாசத அப்படின்னா 50 வருடம். பிரம்மா 50 வருஷத்தை முடித்தாச்சு. ஸ்வவ யோர்த்த ரூபம், தன் வயதில், அர்த்தம்னா பாதி வயசை முடித்தாச்சு. ஏகம் பரார்த்தம், இதைத்தான் ஒரு பரார்த்தம், பாதியாக 50 வருஷத்தை முடித்தாச்சு, ஒரு பரார்த்தத்தை முடிச்சிட்டார். அதிவிருத்தியகி வர்த்த தேசோ, அவர் அந்த பாதி வயசை தாண்டிட்டார் இல்லையா,
தத்ராந்திய ராத்திரி ஜனிதான் கதையாமி பூமன். பூமன் எங்கும் பரவியிருக்கும் பகவானே, தத்ர அப்படிப்பட்ட அன்னைக்கு 50 வயசு முடித்து 51வது முதல் நாளில் அந்தியராத்திரி ஜனிதான், அதுக்கு முன்பு முடிந்த இரவிலும் பச்சாந்தி நாவதரணீச்ச, அதன் பின் காலை தொடக்கத்திலும் நடந்த பவத்விலாசான், உங்களுடைய லீலைகளை கதையாமி, நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன் பகவானே. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பிரம்மதேவர் தன்னுடைய ஆயுசில் பாதியான 50 வருடங்களை அதைத்தான் பரார்த்தம்னு சொல்கிறார்கள், அதை கடந்து விட்டார். இப்போ அந்த முதல் பரார்த்தத்தில் கடைசி நாள் இரவிலும், 2வது பரார்த்தத்தின் முதல் நாள் காலையிலும் என்ன லீலைகள் நீங்கள் செய்தீர்கள், அதை இப்பொழுது சொல்கிறேன் என்கிறார் பட்டத்ரி. அப்போ நாம் இப்போ இருக்கிறது 2வது பரார்த்தத்தின் முதல் கல்பத்தில்தான். இந்த கல்பம் இப்படி 432 கோடி வருஷங்கள் நடக்கும், 1000 சதுர்யுகம் ஆனதும் அதற்கு பிறகுதான் நைமித்திக பிரளயம் வரும். இந்த கால நேரமெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக துல்லியமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப வியக்கத்தக்க கூடிய விஷயம் இது. 5வது ஸ்லோகம். தினாவசானேத. தினாவசானே, அந்த கல்பத்தின் முடிவில் சரோஜயோனிகி, அந்த சரோஜத்திலிருந்து, அந்த தாமரையிலிருந்து பிறந்தவரான பிரம்மா, அவர் என்ன செய்தார்? சுஷுப்தி காமக, நன்றாக சுஷுப்தி வேண்டும், தூங்க வேண்டும் என ஆசைப்பட்டவராக, துவயி சன்னிலில்யே, உங்களிடமே லயித்து விட்டார், ஒடுங்கி போயிட்டார் உங்களோட. ஜெகந்திச்ச, அப்போ அவர் கூட ஜெகத்தும் இந்த 3 லோகங்களும் துவச் ஜடரம் சமீயுகு, உங்கள் ஜடரத்தில், உங்கள் உதரத்தில், உங்கள் வயிற்றில் ஒடுங்கினார்கள். ததேதம் ஏகார்ணவ மாச விஸ்வம், ததா அதற்கு பிறகு, இதம் விஸ்வம் இந்த உலகமும், ஏகார்ணவம் மாச, ஆர்ணவம்னா சமுத்திரம், இந்த உலகம் முழுவதும் சமுத்திரமாக ஆகிவிட்டது. பிரபஞ்சத்தில் ஜலம் மட்டும்தான் மிஞ்சி இருந்தது. அந்த கல்பத்தில், அதாவது பகல் பூரா சிருஷ்டி செய்து சோர்வடைந்த பிரம்மா இரவு வந்ததும் தூங்கணும்னு ஆசைப்பட்டு உங்களிடமே லயித்து விட்டார். அப்போது இந்த 3 உலகங்களும் அவர் கூடவே பகவானே உங்களிடமே ஒடுங்கின. அந்த சமயத்தில் இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் ஜலமாகவே இருந்தது, பெரிய ஒரு சமுத்திரமாக இருந்தது. இந்த உலகத்தை தான் காரண ஜலம் என்று சொல்கிறார்கள். 6வது ஸ்லோகம். இதில் இந்த லோகம் முழுவதும் ஜலமாயிருக்கும் பொழுது பகவான் அதில் எப்படி இருந்தார் அதை பற்றி பார்க்கலாம். தவைவ வேஷே, தவ ஏவ வேஷே, உங்களுடைய இன்னொரு ரூபமான பனிராஜி சேஷி, அந்த சேஷத்தின் பாம்புகளின் ராஜாவான ஆதிசேஷனின் மேல், ஜலைக சேஷே புவனே, இந்த புவனம் எப்படி இருந்தது? ஜலமாகவே இருந்தது, ஜலம் மட்டும்தான் இருந்தது. ஸ்மசேஷே ஷேசேஷ்ம, நீங்கள் தனித்து இருந்தீர்கள். அப்போ உலகம் பூரா ஜலமாகவே இருந்தது. பகவானே குருவாயூரப்பா, நீங்கள் அந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தீர்கள். அந்த ஆதிசேஷனும் உங்களுடைய மற்றொரு ரூபம்தானே. அந்த சமயம் பகவான் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆனந்த சாந்திரா அனுபவஸ்வரூபக,
அப்படியே ஆனந்தமே ஸ்வரூபமாக இருந்த நீங்கள், த்வத்சிச்சானந்தமான நீங்கள், ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா, அப்படியே யோக முத்ரையில் மூழ்கியவராக இருந்தீர்களே பகவானே குருவாயூரப்பா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகம் பூரா ஜலமான பொழுது உங்களுடைய மற்றொரு வடிவமாகிய சர்ப்பங்களின் தலைவனான ஆதிசேஷன் மேல் நீங்கள் பள்ளி கொண்டிருந்தீர்களே குருவாயூரப்பா. அப்பொழுது சச்சித்தானந்த ரூபமாக யோக நித்ரையில் ஆழ்ந்தவராக இருந்தீர்கள் என பட்டத்ரி கூறுகிறார். 7வது ஸ்லோகம். காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயேத்யாதி சதா கிலா. பிரளயாவசானே பிரபோதய, இந்த பிரளயத்தின் முடிவில் எழுப்பு, இதி இப்படியே, காலாக்கிய சக்தி, அந்த காலம் என்ற சக்தியிடம் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கச் சென்றீர்கள் குருவாயூரப்பா. துவயா பிரசுப்தம் கில, நீங்கள் தூங்க சென்றீர்கள் பகவானே. தத்ர ஆதோ, அந்த பிரளயத்தின் ஆரம்பத்தில் பரிசுப்த சக்திஹி விரஜேன, எல்லா சக்திகளும் கூட உங்களிடமே லயித்திருந்தது. எவையெல்லாம் என்றால், அந்த மூலப்பிரகிருதி, அந்த மகத்தத்துவம், அவையெல்லாம் உங்களிடமே லயித்து இருந்தது. மற்றும் கில ஜீவதாம்னா, அகில ஜீவன்களுக்கும் நீங்கள்தான் ஓய்வெடுக்கும் இடமாக இருந்தீர்கள். அப்பொழுது காலசக்தியிடம் என்னை எழுப்பிவிடு என கட்டளையிட்டுவிட்டு, குருவாயூரப்பா நீயும் ஆதிசேஷன் மீது யோக நித்ரையில் ஆழ்ந்து விட்டீர்கள். இதன் பொருள், பிரளயத்தின் ஆரம்பத்தில் மூலப்பிரகிருதி முதலான சகல சக்திகளும் உங்களிடமே லயித்து இருந்தன. உன் சக்தியான காலசக்தியிடம் பிரளயம் முடிந்தபின் எழுப்பு என கட்டளையிட்டுவிட்டு யோக நித்ரையில் நீங்களும் ஈடுபட்டீர்கள். சக்தியெல்லாம் வெளிப்படாமல், மற்ற சக்திகள் எல்லாம் வெளிப்படாமல் உன்னிடம் உறங்கிக் கொண்டு இருந்தன. நீயே இளைப்பாறும் இடமாக இருந்தாய் என பட்டத்ரி கூறுகிறார். ஸ்லோகம் 8. சதுர்யுகானாம் ச சகஸ்ரமேவம் மேவம், இப்படியே 1000 சதுர்யுகங்கள் கடந்துவிட்டன. துவயி பிரசுப்தே புனரத்திதீயே, அந்த பிரம்மாவும் இந்த பிரபஞ்சமும் உன்னோடு ஒன்றாக பிரிக்க முடியாதபடி உன்னுள்ளே ஒன்றிவிட்டன. நீ இப்படியே உறங்கிக் கொண்டிருக்கிறாய் யோக நித்ரையில். காலாக்கிய சக்தி, அந்த காலம் என்னும் சக்தியானது பிரதம பிரபுத்தா, முதலில் எழுந்து விழித்து கொண்டு அதன் பிறகு உன்னுடைய ஆணையின்படி பிராபோதயத்வம், உன்னை எழுப்பியது. கில விஸ்வநாதக, இந்த பிரபஞ்சத்திற்கு நாதனாகிய குருவாயூரப்பா. இதனுடைய பொருள் என்னன்னா, விஸ்வநாதர், விஸ்வத்திற்கே நாதனாக இருக்கக்கூடிய உங்களைப் போல இன்னொருவர் இல்லாதவரே, நீங்கள் மட்டும்தான் அந்த 1000 வருடங்கள் யோக நித்ரையில் தனித்து இருந்தீர்கள். ஏன்னா சேத்தனான்ற ஜீவாத்மா இருக்குது, அச்சேதனான்ற ஜடப்பொருளும் இருக்குது. இது ரெண்டும் நுண்ணிய வடிவத்தில் பகவானின் திருமேனியோடு ஒட்டிகிட்டு இருக்குது. பகவானோடு சூட்ச்ம நிலையில் இருக்குது, தனியாக பார்க்க முடியாது அவங்கள. அந்த ஜீவாத்மாவுக்கோ அவைகளுக்கெல்லாம் ஒரு பேரோ உருவமோ இல்லாமல் இருக்குது. இப்படி அவர் தனித்து அவர் மட்டும் யோக நித்ரையில் ஆழ்ந்திருக்கிறார். பின் அவருடைய கட்டளையின்படி அந்த சக்தியானது, காலம் என்னும் சக்தியானது உங்களை எழுப்பியது என கூறுகிறார். ஸ்லோகம் 9. விபுத்திய சத்வம் ஜலகர்பசாயின்.
அந்த பிரளயக்கடலில் பள்ளி கொண்டிருந்த துவம் நீ எழுந்து விலோக்கிய லோகான் அகிலான் பிரலீனான், இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன்னிடம் லயித்து இருந்தது அல்லவா, அதை நீ பார்த்து தேஷ்வேவ சூஷ்மாத் மதயா, உன்னுள்ளே ஒன்றி இருந்த அனைத்து பிரபஞ்சமும் எப்படி இருந்தது என்றால் சூக்ஷ்ம ஆத்மாவாக இருந்தது. அதாவது நுண்ணிய வடிவில் உன்னில் ஒன்றியிருந்தன. நிஜாந்தக, உன்னுள்ளேயே ஸ்திதேஷு, உன்னில் நிலை பெற்றிருந்த விஸ்வேசு, அந்த உலகத்தின் மீது ததார்த்த திருஷ்டிம், உன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தினாய். இதன் பொருள் என்னென்ன? அந்த பிரளயக்கடலில் பள்ளி கொண்டிருந்த குருவாயூரப்பா, நீ எழுந்து பிரபஞ்சம் முழுவதும் உன்னிடம் லயித்திருந்தது, அதை நீ பார்த்து உன்னுள்ளே ஒன்றி இருந்த அந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது என்றால் நுண்ணிய வடிவில் ஒன்றி இருந்தது உன்னோடு. உன்னுள்ளேயே உன்னில் நிலை பெற்றிருந்த உலகத்தின் மீது உன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தினாய். ஸ்லோகம் 10. ததஸ்வதீயாதயி, ஐயின்னு கூப்பிடுகிறார். ஹே குருவாயூரப்பா, ததக, அதற்கு பிறகு, நாபிரந்திரா, உங்களுடைய நாபியிலிருந்து தொப்புளிலிருந்து, உதஞ்சிதம் கிஞ்சன திவ்யபத்மம், உதஞ்சிதம் உதிச்சு வந்தது. என்ன வந்தது? கிஞ்சன திவ்யபத்மம், விவரிக்க முடியாத திவ்யமான ஒரு தாமரை மொட்டு வெளியே வந்தது. அதுவரை நிலீன நிசேஷ பதார்த்த மாலா, நிலீன, உங்களிடம் லயித்திருந்த நிசேஷ பதார்த்த மாலா, சகல பதார்த்தங்களும் ஜீவராசிகளும் அவைகளின் சூக்ஷ்ம ரூபத்தில் உங்களுக்குள்ளே இருந்தது. முக்குலாயமானம், அப்பொழுது ஒரு மொட்டாக வெளியே வந்தது. வந்து பகவானுடைய தொப்புள் கொடியிலிருந்து அதுவரை வயிற்றில் மறைந்திருந்த சகலமும் ஜீவராசிகளும் ஒரு மொட்டாக வெளியே வந்து ஒரு தாமரையாக வெளியே வந்தது. ஸ்லோகம் 11. ததே ததம்போருக குட்மலம் தே, அம்போருக குட்மலம், அந்த தாமரை மொட்டு எங்கிருந்து வந்தது? அது கலேபரம், கலேபரம்னா உடம்பு, உங்கள் உடம்பிலிருந்து வந்ததான அந்த மொட்டு. தோய பதே பிரரூடம், பிரரூடம்னா ஜலம், அந்த காரண ஜலத்தில் வளர்ந்து பகிர் நிரீதம், ஜலத்திற்கு மேலே உந்தி வந்து, அப்படி வந்த பரிதஸ்புரத்பிகி, அந்த தாமரை நாலா பக்கமும் ஒளியை பரப்பியது. அதனால் துவாந்தம், துவாந்தம்னா இருட்டு, அதுவரை இருந்த இருட்டு அலன்ய கிருந்தத், நீங்கி ஒளிமயமாகியது. என்ன பொருள்னா, அந்த தாமரை மொட்டு உங்கள் உந்தி தாமரையிலிருந்து வெளியே வந்து நீருக்கு வெளியே வந்தது. நாலா பக்கமும் பிரகாசமாகிவிட்டது. அதுவரை இருந்த இருட்டானது விலகி ஜோதிமயமாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகம் 12. தாமரை எப்படி இருந்தது அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். சம்புல்ல பத்ரே, அப்படி முழுவதாக வளர்ந்து நிற்கும் அந்த தாமரை பூவின் இதழ்களில் நிதராம் விசித்ரே, அழகாக இருந்த அந்த பூவில் தஸ்மின் பவத் வீரிய திருதே சரோஜே, உங்கள் யோகபலத்தால் உண்டான அந்த தாமரையில் சரோஜத்தில் சபத்ம ஜென்மா விதிஹி,
அந்த தாமரையிலிருந்து உண்டானவரான பிரம்மா ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிகி, எல்லா வேதங்களையும் பகவானாகிய குருவாயூரப்பன் உங்களின் அருளால் வேதங்கள் அனைத்தும் தானாகவே நினைவிற்கு வந்துவிட்டதாம் அந்த பிரம்மாவிற்கு. அப்படிப்பட்ட பிரம்மா பத்மஜனாக அந்த தாமரையில் தோன்றினார். பொருள் என்னென்ன? பகவானே குருவாயூரப்பா, உங்களுடைய யோக சக்தியால் உண்டான அந்த தாமரை மொட்டு அதிசயிக்கும் அழகுடன் இதழ்கள் எல்லாம் நன்றாக விரிந்து நின்றது. அப்பொழுது அந்த தாமரையிலிருந்து பத்மஜன் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மதேவர் தோன்றினார். அவருக்கு உங்கள் அருளால் வேதங்கள் எல்லாம் தானாகவே நினைவுக்கு வந்தது என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 13. அஸ்மின் பராத்மன், பராத்மான்னு கூப்பிடுகிறார். வாதாலய வாச்சா விஷ்ணுன்றும் கூப்பிடுகிறார். பரமாத்மாவானவரே, அந்த குருவாயூரில் இருப்பவரே, எங்கும் இருப்பவரே. அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே, அஸ்மின் பாத்ம கல்பே. இந்த கல்பத்திற்கு பெயர் பாத்ம கல்பம். பிரம்மதேவர் பகவானின் நாபியிலிருந்து வந்ததால், பத்மத்திலிருந்து வந்ததால் இந்த கல்பத்திற்கு பாத்ம கல்பம் என்று பெயர். துவமித்தம், நீங்கள் இந்த மாதிரி உத்தாபித பத்மயோனிகி, பத்மத்திலிருந்து பிறந்தவரான பிரம்மாவை தோற்றுவித்தீர்கள். அனந்த பூமா, இப்படி அளவற்ற பெருமைகளை உடையவரான நீங்கள் மம ரோகராசிம் நிருந்தி, என்னுடைய எல்லா ரோகங்களையும் மாற்றிக் கொடுங்கள் என பகவானை பிரார்த்திக்கிறார். பொருள் என்னென்ன? குருவாயூரில் வாழும் பரமாத்மாவான ஹே விஷ்ணுவே, இந்த பாத்மகல்பத்தில் இப்படி பிரம்மதேவரை இதுபோல் தோற்றுவித்து இதுபோல் அளவற்ற பெருமைகளை உடைய நீங்கள் என்னுடைய நோய்களை குணப்படுத்துங்கள் குருவாயூரப்பா என பட்டத்திரி பிரார்த்திக்கின்றார். இந்த 13வது ஸ்லோகத்தை ரொம்ப பெருமை வாய்ந்த ஸ்லோகம். இதை சொல்வதால் தீராத நோய்கள் தீர்ந்துவிடும். தினமும் விடாமல் பாராயணம் செய்ய சொல்லி பெரியவாளே சொல்லியிருக்கிறார். நாமும் பாராயணம் செய்து பகவானின் அருளை பெறுவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.